தெரியும் அந்த ஏசபேலினுடைய குணம் எப்படி? அவள் மனம் திரும்ப மனம் இல்லை. சொல்லுங்க, மனம் திரும்ப. ரெண்டாவது காரியம் பிடிவாத குணம். மூன்றாவது எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு குணம். இப்போ நல்ல புரியும். இந்த காலை நேரத்தில் நம்ம அப்படியே நிதானித்து பார்க்கணும். ஏசபேல் அப்படின்ற ஒரு ஆவியை ஏதோ ஒரு கேரக்டரை பார்க்க வரல. அதை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு ஒருவேளை இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒன்று மனம் திரும்புவதற்கு ஆயத்தம் இல்லை அப்படின்னா நான் சொல்லுகிறேன், அந்த ஏசபேல் ஆவி போராடுகிறது. ரெண்டாவது, ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம பிடிவாதமாக இருக்கிறோம். இஃப் ஐ வாஸ் மோர் அண்ட் மோர் ஸ்டபர்ன் அப்படின்னா நான் சொல்லுகிறேன், அது ஒரு ஏசபேலினுடைய ஆவி. அடுத்தது எதிர்த்து நிற்பது. ஆவிக்குரிய விதத்திலே, பூமிக்குரிய விதத்திலே, அது ஊழியக்காரனாக இருக்கலாம், அது பெற்றோராக இருக்கலாம், அது உறவுகளாக இருக்கலாம். காரணம் இல்லாமல் ஏதோ ஒன்று எதிர்த்து. அப்போ அந்த இடத்துல சொல்லப்படாது ஏசபேலினுடைய ஒரு குணமாய் காணப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம ஏசபேலை குறித்து பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, அவள் மனம் திரும்புவதற்கும் அவள் அடங்கி போவதற்கும் ஆயத்தமில்லை. அப்போ அப்படிப்பட்ட நபர்கள், அப்படிப்பட்ட குணம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நபர்களையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது.